நம்ம இந்தியால எத்தனையோ மொழிகள் இருக்கு இல்லையா? ஆனா மொழி அடிப்படையில முதலா ஒரு மாநிலம் உருவாச்சுன்னா அது எந்த மாநிலம்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க அந்த வரலாற்று பயணத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்போ இருந்த பரந்த மெட்ராஸ் மாகாணத்துல வாழ்ந்த தெலுங்கு பேசுற மக்களுக்கு மனசுல ஒரு பெரிய கோரிக்கை இருந்துச்சு. அது என்னன்னா, தங்களுக்குன்னு தனியா ஒரு மாநிலம் வேணும், அதுவும் மொழி அடிப்படையில. இது ஏதோ நிர்வாக வசதிக்காக கேட்டதில்ல, தங்களோட தனிப்பட்ட அடையாளத்துக்கான ஒரு போராட்டம். இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்க பொட்டி ஸ்ரீராமுலுங்கிற ஒரு காந்தியவாதி ஒரு தீவிரமான முடிவெடுத்தார். அதுதான் சாகும் வரை உண்ணாவிரதன். ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 2 மாசம். ஆமாங்க, 58 நாட்கள் தன்னோட லட்சியத்துக்காக விடாமுடியா உண்ணாவிரதத்தை தொடர்ந்தார். ஆனா டிசம்பர் 15, 1952 அன்னைக்கு அந்த மகத்தான போராட்டம் அவரோட உயிர் தியாகத்துல முடிஞ்சது. இதுதான் மொத்த சரித்திரத்தையுமே மாத்த போற ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. ஸ்ரீராமுலுவோட தியாகம் தெலுங்கு மக்கள் மனசுல ஒரு பெரிய நெருப்ப பத்த வச்சிருச்சு. ஆந்திரா முழுக்க போராட்டங்கள் வெடிச்சது. அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு அழுத்தம் பயங்கரமா அதிகமாச்சு. மக்களோட இந்த கொந்தளிப்ப பார்த்து கடைசியில அரசாங்கம் இறங்கி வந்தது. அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்ப வெளியிட்டார். அதோட விளைவா அக்டோபர் 1, 1953ல மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து 11 மாவட்டங்களை பிரிச்சு ஆந்திர மாநிலம் அதிகாரப்பூர்வமா உருவாச்சு. இதுதான் இந்தியாவுல மொழி அடிப்படையில உருவான முதல் மாநிலம். ஆந்திரா உருவானது ஒரு முடிவே இல்லைங்க, அது ஒரு தொடக்கம்தான். இத ஒரு முன்னுதாரணமா வச்சுதான் இந்தியா முழுக்க பல மொழிவாரி மாநிலங்கள் உருவாக ஆரம்பிச்சுது. சொல்லப்போனா இந்தியாவோட வரைபடத்தையே மாத்தி அமைச்ச ஒரு நிகழ்வு இது.